அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைத்திருவிழா 6th to 12th ஸ்டாண்டர்டை எப்படி கூகுள் டிரைவில் போடுறது, அதை எப்படி எம்இஸில் போய் நம்ம அந்த லிங்க்கை யூஆர்எல் லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ எப்பயும் போல் டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட ட்ரைவ் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும். ஏன்னா ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு இருக்கா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரைவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோ நம்ம மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே நம்ம ஸ்கூல் மெயில் ஐடி இருக்கும், அதை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கூல் மெயில் ஐடி வந்தோடனே இதில் போய் பாருங்கள், நியூன்னு இருக்கா, அந்த நியூங்கிறத போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஃபோல்டர்னு இருக்கா, ஃபோல்டரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நேம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கேடின்னு கொடுத்துக்கிறேன். கேட்டினா கலை திருவிழா. சிக்ஸ்த்து டு 8th ஸ்டாண்டர்ட். கொடுத்துக்கிறேன் டீச்சர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா 6th to 8th வரைக்கும் ஒரு ஃபார்மேட்டில் பிரித்து வச்சுக்கோங்க. 9th 10th +1 +2, 6th to 8th 9th 10th +1 +2. இப்போ நம்ம கேடி கலை திருவிழா 6th to 8th ஸ்டாண்டர்ட் போட்டு கிரியேட்டுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே டீச்சர்ஸ் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மாடிஃபைன்னு வந்திருக்கா உங்களுக்கு. இந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக பாருங்கள், 3 டாட்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே மேனேஜ் அக்சஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலோட மெயில் ஐடி வந்திருக்கும். கீழே பாருங்கள், ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் வித் த லிங்க்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே பார்க்கக்கூடிய லிங்க் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பீப்புள் சிம்பிள் இருக்கக்கூடிய லிங்க்கு. இப்போ சேஞ்சுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள், ஜென்ரல் அக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள், எனி ஒன் வித் லிங்க் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ அப்டேட்டிங் கேட்குது. பெர்மிஷன் அப்டேட்டுன்னு வந்துருச்சு. கீழே பாருங்கள், வியூவர்னு வந்திருக்கும். இந்த மாதிரி வியூவர்னு வந்தாவே உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் டீச்சர்ஸ். பீப்புள் சிம்பிள் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்பயும் போல் பேக் வந்துருங்க. இப்போ பாருங்கள், பீப்புள் சிம்பிள் வந்திருக்கா. ஃபஸ்ட்டு மாடிஃபைட் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ பீப்புள் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ திரும்ப நீங்கள் எப்பயும் போல் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீப்புள் சிம்பிள் இருக்கும், அதில் அதை ஓப்பன் பண்ணுங்கள். திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டின்னு இருக்கா. இப்போ நியூங்கிறத டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அப்லோடுன்னு சொல்லி கேட்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் நான் குழு நடனம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ப்ரைஸு குழு நடனம். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இது ஃபஸ்ட் ப்ரைஸ். கொடுத்துட்டு கிரியேட்டுன்னு கொடுத்துக்கணும் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே மாடிஃபைன்னு இருக்கிறதுனால அதுவும் மாடிஃபைன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். இப்போ இதில் போயிட்டு நியூன்னு திரும்ப போயிட்டு அப்லோடுன்னு இருக்கா, அதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம டான்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்துப்போம். இப்போ நம்ம அந்த இதை கேலரியில் இருக்கான்னு பாருங்கள். கேலரியை டச் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். டச் பண்ணிவிட்டு எந்த பாட்டோ அந்த பாட்டை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டன்னுன்னு கொடுத்துருங்க. இப்போ
இப்போ பாருங்கள் அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன முக்கியம்னா ஒய்ஃபை இருந்தால் தான் இது வந்து அப்லோட் ஆகும். அதனால் ஒய்ஃபை வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெட்டை ஆஃப் பண்ணிட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்லோடிங் ஆகிட்டுருக்கு. டீச்சர்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஆனதுனால இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்க பாருங்களேன். இந்த வீடியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ இந்த அப்லோட் ஆனதை இந்த வந்து நம்ம வந்து அந்த எம்இஸில் போய் காப்பி பேஸ்ட் பண்ணணும் டீச்சர்ஸ். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. கீழே போய் இப்படி மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எம்இஸ் நம்ம ஸ்கூலுக்கான ஐடி பாஸ்வேர்டு டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூலுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறோம் டீச்சர்ஸ். கொடுத்த உடனே இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் இந்த 3 டாட்ஸை போய் டச் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. இப்போ இதில் ஸ்கூலில் போங்க. போனோடனே அப்படியே கடைசியாக போனீங்கன்னா இப்போ பாருங்கள் காம்படிஷன் கொடுத்து கீழே ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரோக்ராம் போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா, அதில் பாருங்கள் கலை திருவிழா 2024-25 இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து செலக்ட் கிளாஸ்ன்னு இருக்கா, கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 6th to 8th, இதே நீங்கள் 9th to 10th +1 +2னா +1 +2 போட்டுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் வந்து நான் டீம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஈவென்ட் கேட்டகரி வந்து நடனம்னு போட்டுக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கிராமிய நடனம் கொடுத்துக்கிறேன். டீம் நேம் கொடுத்தனே. நம்ம அந்த டீமோட நேம் எல்லாமே வந்திருக்கும் டீச்சர்ஸ். இதில் வந்திருக்காங்களா, டீம் நேம் எல்லாம் வந்திருக்கும். இப்போ செலக்ட் வின்னர் அதை கொடுத்துட்டு இப்போ இதில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ராக்வின். இப்போ அதை டச் பண்ணுங்க. இப்போ என்டர் த வீடியோ லிங்க்னு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு, இதான் ஃபஸ்ட் ப்ரைஸு. டீச்சர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் வந்துச்சுன்னா செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் வந்தால் தேர்ட் ப்ரைஸ், அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ லிங்க் இங்கே வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம இங்கே மினிமைஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த மினிமைஸை போய் எடுங்க. நீங்கள் இங்கே பாருங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கோமா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கா, உங்களுக்கு தெரியுதா அந்த வீடியோவுக்கு நேரம், அதை டச் பண்ணுங்கள். இந்த 3 டாட்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் காப்பி லிங்க்குன்னு இருக்கா, லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல போய் இந்த பேஸ்ட் பண்ணிடணும். டீச்சர்ஸ் இப்போ பாருங்கள் அங்கே காப்பி பண்ணதை இப்போ வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கீழே போய் நல்லா பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ். அங்கே வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இதை வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட்டும் கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட் த வின்னர் லிஸ்ட்டுன்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணணுமா, செக் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ பாருங்கள் வின்னர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ வியூ வின்னர் இருக்குல்ல, அதில் போய் வேணுமா பாருங்கள். நீங்கள் பாருங்கள் வின்னர் லிஸ்ட்டுன்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. ராக் வின் வந்து வியூ வீடியோன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வேணுமா டச் பண்ணி வேணுமா பாருங்கள். பார்த்தீங்களா ஆன்லைன் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா டீச்சர்ஸ், அவ்வளோதான் டீச்சர்ஸ். அப்லோட் பண்ணியாச்சு. லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.